இயேசு கிட்ட பல அரசியல் கேள்விகள் கேட்கப்பட்டது. இயேசு பல அரசியல் கருத்துக்களை பேசியிருக்கிறார். What is the purpose of authority? What is the purpose of political? What is the purpose of positions or leadership? It is to serve the people. இயேசு கிட்ட பல அரசியல் கேள்விகள் கேட்கப்பட்டது. இயேசு பல அரசியல் கருத்துக்களை பேசியிருக்கிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, ஏன் நான் ரைட்ல உட்காரணும், இன்னொருத்தன் என்ன சொல்லலாம், நான் லெஃப்டில் உட்காரணும், எங்களுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, அடுத்த செயலாளர் பதவி எங்களுக்கு தான், அடுத்த தலைவர் பதவி எங்களுக்கு தான், பொதுச் செயலாளர் நான் தான் வட்ட செயலாளர், சதுர செயலாளர்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பொறுப்பு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு போட்டி போடுறாங்க. இப்போ இயேசு இந்த இடத்துல அரசியலை குறித்து அவருடைய கருத்துக்கள் என்னவா இருந்தது, அரசியலே தேவையில்லை, தப்பி தவறி இதுங்க மட்டும் வந்துடாதீங்க அப்படி பேசுகிறாரா, என்ன பேசுகிறாரு? 25. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, பிரஜாதிகளுடைய அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். தப்பான ஒரு ஆட்சி நடக்குதுப்பா, ஆளுகைகளை செய்கிறார்கள். இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் உடனே இந்து கட்சியையோ பாரதிய ஜனதா கட்சியையோ நாம் எதிர்க்கிறவர்களாக மாறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துச்சுன்னா, நான் இவ்வளோ நேரம் அதை சொல்லலை. ஹலோ, நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்பதுதான் காரியமே தவிர மதம் சப்ஜெக்ட் கிடையாது. நான் சொல்றேன், நீதி செய்கிறவர்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவர் வாக்களிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆமே, மாற்றங்கள் நம்மிடமிருந்து துவங்கட்டும். எல்லாம் சொல்லுங்க, மாற்றங்கள் நம்மிடமிருந்து துவங்கட்டும். ஆமென். ஏன் சொல்றாரு, இந்த புறஜாதி தலைவர்கள் மக்களை எப்படி என்ன பண்றாங்க, இருமாப்பாய் ஆளுகிறார்கள் அப்படின்னு அரசியலை விமர்சனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கும் தெரியும்ல அப்படிங்கிறார். அவர் அரசியல் பேசுறது மட்டும் இல்லை, என்ன கேட்கிறாரு, இந்த பெரிய ஆட்கள் என்ன பண்றாங்க, அதிகாரத்தை என்ன பண்றாங்க, துர்பிரயோகம் பண்ணி கடினமாய் பண்றாங்க. ஆனா நீங்க இப்ப எப்படி பேசுறாரு, அதனால இது தேவையே இல்லை அப்படின்னாரா? இப்ப என்ன சொல்றாரு, அதான் பாயிண்ட். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க லாகாதுன்னா என்ன அர்த்தம், நீ பதவிக்கு வா, நீ பொறுப்புக்கு வா, நீ அதிகாரத்துக்கு வா, இவ்விதமாய் நீ செய்யாதே. ஏனென்றால் பதவிகளும் பொறுப்புகளும் எதற்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னா 26 வாசிக்கிற, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் அப்படி சொல்லிட்டு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். What is the purpose of authority? What is the purpose of political? What is the purpose of positions or leadership? It is to serve the people. அதிகாரங்களும் பதவிகளும் தலைமைகளும் எதற்கு இருக்கிறது, மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அவைகள் இருக்கிறது. சேவை மனப்பான்மை உனக்கு இருக்கும் என்றால் நீ கண்டிப்பா வரணுங்கிறாரு. அந்த மனப்பான்மையோடு நீ பதவிகளுக்கு வர வேண்டும், அந்த மனப்பான்மையோடு நீங்கள் பொறுப்புகளுக்கு வர வேண்டும், அந்த மனப்பான்மையோடு நீங்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். ஆமென். So what is the purpose of leadership? It is serve the people. எல்லாம் சொல்லுங்க, serve the people. எல்லாம் சொல்லுங்க, சேவை செய்வதே உண்மையான அரசியல், உண்மையான தலைமைத்துவம். இயேசு ஒரு லீடர்ஷிப் தாட்டை எப்பவுமே பேசியிருக்கிறார் பாரு, எவ்வளோ உயரிய தாட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே இயேசு தலைமைத்துவத்தை பற்றி பேசினார், அதிகாரங்களை பற்றி பேசினார், அரசியல் காரியங்களை பற்றி பேசினார். பேசிட்டு சொல்றாரு, நீங்கள் வரும்பொழுது மக்களுக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லுங்க, அரசியல் என்பது சேவைக்கான ஸ்தலம், தலைமை என்பது சேவைக்கான ஸ்தலங்களாக இருக்கிறது. ஆமென்.